சூரிய சந்திர கோள்களுடைய இயக்கங்களிலால் நிகழ்வது கடல் ஏற்றவற்றம். இந்த கடல் ஏற்றவற்றத்தின் காலங்களை புரிந்து கொண்டு பகலிலும் இரவிலும் கடல் புகுந்து மீன்பிடிக்கின்ற மீனவர்களுடைய அறிவை இலக்கிய வரிகள் பேசுகின்றன. கடல் சார்ந்த வாழ்வு, மீன் வேட்டம் சார்ந்த வாழ்வு ஒரு பிழைப்பு முறை தொழிலாக இருந்த காலம் வரை பெண்ணுடைய நேரடி பங்களிப்புக்கான ஒரு இடம் இருந்தது. எப்போது அந்த தொழில் பெரும் முதலீடு சார்ந்த, பெருந்தொழில் நுட்பம் சார்ந்த, துறைமுகம் சார்ந்த ஒரு தொழிலாக மாறுகிற போது பெண் அந்த நேரடி பொருளாதார பங்களிப்பிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலக்கப்படுகிறாள். ஒரு சமூகம் எப்படி ஒரு பெரும் சிதைவை சந்திக்கிறது என்பதை இந்த கண்ணாடி வழியாகவும் நான் பார்க்க வேண்டும், இந்த ஜன்னல் வழியாகவும் நான் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். வேளாண் வளர்ச்சியை சொல்லி வனங்களை அழித்தபோது முல்லை நிலம் இயல்பில் தெரிந்தது. வறட்சியின் தொடக்கக்கூறுகள் உருவாயின. ஒக்கி பேரிடருக்கு பிறகு, சுனாமி பேரிடருக்கு பிறகு, கஜா புயல் பேரிடருக்கு பிறகு, இப்படி ஒவ்வொரு பேரிடருக்கு பிறகும் கடற்கரைகளில் நெடிய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். பேரிடர்களால் அந்த மக்களுக்கு நேர்ந்த சேதங்களை விட அந்த பேரிடர்களை அரசும் சமவெளியும் கொள்கை ரீதியாக எப்படி கையாளுகின்றன என்பதனாலேயே அந்த குடிகளுக்கு அதிகமான சேதம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். சான்றோர்களே, நண்பர்களே, தமிழறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஆழங்கால்பட்ட தமிழ் அறிவு கொண்ட பங்கேற்பாளர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த சபையில் அறிவியல் பின்புலத்திலிருந்து வருகின்ற ஒரு மாணவனாகவே நிற்கின்றேன். ஒருபுறம் இது போன்றதொரு அறிவை தேடுகின்ற ஆர்வலர்கள் இருக்கின்ற, உணர்வார்ந்த ஆர்வலர்கள் இருக்கின்ற ஒரு அவையில் உங்களோடு அமர்ந்து இந்த உரைகளை கேட்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் எழுதி கொண்டிருக்கின்ற, தேடிக்கொண்டிருக்கின்ற புலம் சார்ந்த சில கருத்தியல்களை, புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் இயக்கத்தின் உடனாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலாக பதிவு செய்து கொள்ளுகின்றேன். எனக்கு தமிழ் இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் என்னை கைப்பிடித்து அழைத்து சென்ற, மிக தாமதமாகவெனினும் அழைத்து சென்ற இலக்கிய விமர்சகர் வேதசகாயகுமார் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு சொல்லித் தந்தார், அறிவின் பார்ப்பட்ட கோபம்தான் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் என்று. அதை என்னுடைய பற்றுக்கோடாக பற்றி கொண்டேன். நெய்தல் சமூகத்தில் அவர்களுடைய பாடுகளுக்கும் அவர்களுடைய சிக்கல்களுக்கும் அவர்கள் கடந்த காலத்தின் வரலாற்றை மறந்துவிட்டமைக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கின்றதென்றால் அங்கே அறிவை தேடிச் செல்லுகின்ற அந்த முனைப்பு, அறிவின் பார்ப்பட்ட சினம் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமூகம் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் தன்னுடைய நிகழ்கால சிதைவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடந்த காலத்தில் அந்த சமூகம் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது, திணை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது என்கிற புரிதலை ஏற்படுத்திவிட்டால் போதும். கடந்த காலத்தை பற்றிய ஆழமான அறிவுதான் நிகழ்காலத்தை பற்றிய புரிதலுக்கு நம்மை அழைத்து செல்லும். அங்கிருந்து நம்முடைய எதிர்காலம் எப்படி ஆக வேண்டும் என்று கனவு காண்கிற ஒரு திண்மையும் தெளிவும் நமக்கு வாய்க்கும் என்று ஒரு அடிப்படை புரிதல் உள்ள ஒரு மாணவனாக நான் நினைத்து கொண்டேன். சில மாதங்களுக்கு முன்னால் மே 17 இயக்கத்தினர் அவயம் என்கிற வாசிப்பு அமைப்பில் உரையாடுவதற்காக என்னை அழைத்த போது அங்கிருந்த நண்பர்களுடைய அறிவின் தாகத்தை பார்த்தேன். அடடா, நாம் நம்முடைய சிறு வயதில் தொடங்கியிருக்க வேண்டிய ஒரு வாசிப்பு அல்லவா, கல்வி அல்லவா?
நாம் மிக தாமதமாகி போனோமே என்கிற ஒரு குறைபாடும் என் மனதில் தோன்றியது. உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம மணிக்கணக்கில் அவங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய உரை முடிந்த பிறகு அவர்கள் கேள்விகளாக தொடுத்த அந்த கேள்விகளே அவர்களுக்கு இந்த திணை சார்ந்த நெய்தல் புலம் சார்ந்த ஆழமான புரிதலை எனக்கு எடுத்து சொன்னது. ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சபையிலே பகிர்வு செய்வது என்பது ஒரு பேறு அல்லவா? மீண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டுமாய் நன்றி. திணைவெளி தமிழரின் திணைவெளி குறித்த என்னுடைய அனுபவம் சார்ந்த கடற்கரை பயணங்கள் சார்ந்த சில புரிதல்களையும் இலக்கியத்திலிருந்து எனக்கு கிடைத்த சில அடிப்படை கூறுகளையும் ஒரு சிறு கட்டுரையாக நான் தயாரித்து வந்தேன். முதல் படியாக திணைவெளியை குறித்து சொல்வதற்கு முன்னால் தமிழில் இல்லாதன இல்லை இளங்குமரா என்கிற பாட்டை பாடுவதற்காக நான் இங்கே வரவில்லை. உலகின் எல்லா அறிவுத்துறை சார்ந்த அத்தனை அறிவுகளும் தமிழுக்குள் பொதிந்து கிடைக்கின்றன என்கிற வெற்று முழக்கத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி மிகைப்படுத்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லையோ அதுபோல நம்முடைய அறிவு, நம்முடைய தொன்மை, நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏதுக்கள், அதற்கான கூறுகள் ஏற்கனவே கிடைக்கப்பெறுகின்றன. அவற்றை தேடி கண்டடைவதும் அவற்றை ஆழ்ந்து படிப்பதும் நம்முடைய தொல்குடிகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அறிவதுமே நம்முடைய சமூகத்திற்கு நாம் செய்கின்ற முதல் மரியாதையாக இருக்கும் என்று கருதினேன். அப்படி பார்க்கிற போது தமிழரின் திணைவெளியை குறித்து சொல்வதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுக்கு இயற்கை குறித்த திணை நிலங்களை குறித்து அவர்களுக்கு கிடைக்கப் பெற்றிருந்த அறிவியல் சார்ந்த பார்வையை பற்றி சொல்லியாக வேண்டும். ஒரு 2-3 மணித்துளிகள் அதற்காக நான் ஒதுக்க விரும்புகிறேன். பூமி என்கிற பெரிய கோள் 1670 கிலோமீட்டர், மணிக்கு 1670 கிலோமீட்டர் தொலைவில் சூரியனை நீள்வட்ட பாதையில் வலம் வருகிறது. அது தன்னுடையதான அச்சிலிருந்து 23.5 பாகை சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. பூமி சூரியனை வலம் வருகின்ற பாதை நீள்வட்ட பாதை என்பதால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்பது ஒரு ஆண்டின் 4 பகுதிகளில் மாறுபடுகிறது. இந்த தொலைவு மாறுபடும் போது பூமி தனதான அச்சில் சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த அச்சிலிருந்து சற்றே இருபுறமும் சாய்ந்து மீள்கிறது. இப்படி மீள்வதனால் கிடைப்பதுதான் பல்வேறு பருவநிலைகள். பூமியின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு அளவில் வெப்பமடைகின்றன. நீரும் நிலமும் வளிமண்டலமும் வெப்பமடையும் போது வெப்பம் அடைந்த இடத்திலிருந்து பிற இடங்களுக்கு அந்த வெப்ப ஆற்றல் பரவி செல்கிறது. கடல் உலகின் மாபெரும் வெப்ப ஆற்றல் கிடங்கு. உலகத்தின் வெப்பநிலையை கடல்தான் தணிக்கிறது. இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தின் காலத்திற்கு பிறகு காவிய இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், பக்தி இலக்கியத்தின் காலத்தில் திணை நிலை அடித்தள மக்களை குறித்த புரிதலும் திணை நிலங்களை குறித்த அக்கறைகளும் தேய்ந்துபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போது நிலத்தை பற்றிய அடிப்படை அக்கறையும் புரிதலும் தேய்ந்து போகிறதோ அப்போது அங்கே வாழுகிற மக்களை குறித்த அக்கறையும் தேய்ந்து போகிறது. வாழ்வும் இலக்கியமும் ஒன்றை ஒன்று தழுவி செல்வது. இலக்கியம் என்பது வாழ்வின் பிரதி என்று சொல்லும்போது ஐரோப்பிய இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழின் செழுமையை செறிவை இலக்கியங்களின் மேன்மையை வைத்து நாம் சொல்லுகிறோம். எங்கெல்லாம் திணைக்குடிகளுடைய வாழ்வு தாழ்ந்துபடுகிறதோ, எங்கெல்லாம் திணைக்குடிகளுடைய வாழ்வு ஒடுக்கப்படுகிறதோ அந்த காலங்களில் அவர்களுடைய பேச்சு குறைந்து விடுகிறது. அவர்களை பாடுவதற்கான அந்த முனைப்புகள் குறைந்து விடுகின்றன. அதை காப்பிய இலக்கியத்தின் காலத்தில் பார்க்கின்றோம், பக்தி இலக்கியத்தின் காலத்தில் பார்க்கின்றோம். ஆனால் இவை இந்த விபத்துகளெல்லாம் நிகழ்வதற்கு முன்பு ஒரு காலம் இருந்தது. தமிழரின் இயற்கையின் பார்ப்பட்ட ஆழ்ந்த அறிவியல் புரிதலை இலக்கியத்தின் செழுமையிலிருந்து இலக்கணம் என்கிற காப்பியத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் சாதனை நிகழ்ந்திருக்கிறது. தொல்காப்பியம் என்கிற நூல் அதை சாதித்திருக்கிறது. அங்கே சொல்லப்படுகின்ற திணை குறித்த அறிவியல் எல்லாம் நவீன கால அறிவியல் பார்வையெல்லாம் நவீன கால அறிவியலுக்கு சரிநிகராக இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த ஒரு நிலத்தை நாம் என்ன வகையில் வகைப்படுத்துகிறோம்? ஆங்கிலத்திலே நாம் பயோடோப்ஸ் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவோம், லேண்ட்ஸ்கேப்ஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், பெருவெளி என்று சொல்லலாம்,
உயிர் பெருவெளி என்று சொல்லலாம். ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம், வேளாண் பருவமண்டலங்கள் என்று. இந்த 3 சொற்களுக்கும் பொதுமையான ஒரு கூறு இருக்கிறது. ஒரு நிலத்தின் தன்மையை சார்ந்து அதன் பெறுமதி அமைகிறது. ஒரு நிலத்தின் பெறுமதியை தீர்மானிப்பது எது? ஒரு நிலம், குறிப்பிட்ட நிலப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை உயரமாக இருக்கிறது, அதனுடைய நிலவியல், புவியியல், மண்ணியல் கூறுகள் என்ன, இதெல்லாம் விளக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஒரு அறிவியல் மாணவனாக இவற்றையெல்லாம் சொல்லலாம் என்றால் அதற்கான ஒரு அவையும் நேரமும் இதுவல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலம் நிலநடுக்கோட்டிலிருந்து எத்தனை நெருக்கமாக அல்லது எத்தனை தொலைவாக அமைந்திருக்கிறது என்பது, ஒரு குறிப்பிட்ட நிலம் ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளவு பெறுகிறது என்பது, ஒரு குறிப்பிட்ட நிலம் அதனுடைய நீர்ப்பிடிப்பு தன்மை எப்படி அமைகிறது என்பது, இத்தனை கூறுகளும் சார்ந்துதான் ஒரு நிலத்தின் பெறுமதியை தீர்மானிக்கிறது. இந்த இத்தனை விளக்கங்களையும் மிகச் சுருக்கமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற 4 திணை நிலங்களில் நம்முடைய தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுகிறது. பாலை என்கிற ஒரு நிலம் இல்லை என்கிறது தொல்காப்பியம். குறிஞ்சியும் முல்லையும் நிலைமையில் இயல்பில் திரிந்து வெப்பமுறும் போது பாலை உருவாகிறது என்கிற ஒரு கருதுகோளை சொல்கிறது. இங்கிருந்து நாம் இந்த தொடக்க புள்ளியிலிருந்து நாம் சற்றே முன்னோக்கி செல்வோமானால், இன்று காலநிலை பிறழ்வு என்கிற கோளாறை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு பூமி பரப்பு எப்படி காலநிலை பிறழ்வுக்கு ஆளாகிறது, ஆட்படுகிறது என்று சொல்ல வரும்போது, ஒரு நிலம் இயல்பில் திரிகிற போது காலநிலை பிறழ்வின் ஆரம்ப கோடுகள் உருவாகின்றன. ஒரு நிலம் எப்படி இயல்பில் பிறழ்கிறது? இயல்பாக அது பிறழ்வதில்லை. 21,000 ஆண்டுகள் கடைசி உறைபனி காலம் நிகழ்ந்து 21,000 ஆண்டுகள். இந்த அங்கு வாழுகின்ற மனிதர்களுடைய உணர்வுகள், பாலிய ஒழுக்கங்கள், தலைவன் தலைவியின் வாழ்வியல் கூறுகளை இலக்கியம் எதிர்கொள்கிறது. நிலத்தின் அடிப்படை கூறுகள் சார்ந்து மனிதர்களுடைய வாழ்வியலை இலக்கியத்தில் பிரதியிட்ட மாபெரும் சாதனையை தமிழர்களுடைய திணைக்கோட்பாட்டியல் முன்வைக்கிறது. அதை சரியாக நான் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிலத்தையும் காலத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த நிலங்களில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்வியலை குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய திணை நிலங்களை கடந்து நெய்தலுக்கு நன்னீர் வரத்து தடைப்பட்டதோ, தடை செய்யப்பட்டதோ, பல்வேறு காரணங்களை முன்னிட்டு தடை செய்யப்பட்ட போது நெய்தலுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட திணை நிலத்தில் வாழுகின்ற மக்களுடைய அடையாளம் என்பது நிலம். அடிப்படையில் அது அந்த மக்களுடைய முகவரி. அந்த நிலத்தை மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக செய்வது அந்த நிலத்தில் இருக்கின்ற நீர்வளம். நீர்வளம் அற்றுப்போகிற போது நிலம் அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது. தன்மையை இழந்த நிலம் பாலை நிலமாக மாறும். அங்கு வாழுகிற மக்கள், குடிகள் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். ஒரு திணை நிலத்தின் மக்கள் அகதிகளாவதற்கு அது ஏதுவாகிறது. கடலோர வனங்களும் கடலோர நன்னிலைகளும் ஒன்றை ஒன்று தழுவியே அமைந்திருக்கின்றன. கடலோரம் நெடுக அமைந்துபட்ட நன்னீர் நிலைகளை குறித்த ஏராளம் பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன. ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் வாசிக்கிறேன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார், மன்னிக்க, வேறொரு புலவர், பெரும்பாணாற்றுப்படையில் வருகின்ற பாடல். கோடை நீடினும் குறைபடல் அறியா தோள் தாழ் குளத்த கோடு. கோடைகாலம் நீடித்தாலும் கூட நீர் ஒருபோதும் வற்றாத, நாம் குளத்தில் இறங்கணும்னா நம்முடைய தோல் உயரத்திற்கு நீர் இருக்கக்கூடிய அளவுக்கு கடற்கரை நெடுக, கடலோரம் நெடுக நன்னீர் நிலைகள் இருந்திருக்கின்றன. நன்னீர் நிலைகளை ஒட்டி உப்பு நீர் கழிகள் இருந்திருக்கின்றன. கடலோர மக்களுடைய குடியிருப்புகள், கடற்குடிகளுடைய குடியிருப்புகள் கடலை நோக்கி அமைந்திருக்கவில்லை, நன்னீர் நிலைகளை நோக்கி அமைந்திருக்கிறது. சுனாமிக்கு பிறகு கடற்கரை மக்களுடைய பாதுகாப்பான குடியிருப்புகளை அறிவியல் பூர்வமாக நாங்கள் மறுபரிசீலனை செய்கின்றோம், மீள்கட்டமைக்கின்றோம் என்று சொன்னவர்கள் அதைத்தான் செய்தார்கள். தெருக்கள் கடலை நோக்கியும் வீடுகள் தெருவை நோக்கியும் அமைவதுதான் கடலோர குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பானது என்பதை ஒரு புதிய கருதுகோள் போல கொண்டு வந்தார்கள். சங்க இலக்கிய காலத்தில் நெய்தல் குடிகளுடைய வீடு அப்படித்தான் அமைந்திருந்திருக்கிறது. அந்த நெய்தல் நிலம், நன்னீர் நிலைகளும் கழிகளும் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை குறித்த அவதானிப்புகள்
நெய்தல் கொடிகளுடைய அவதானிப்புகள் பாடல்களில் வெளிப்படுகின்றன. மாலை நேரம் வருகிறது, கடல் நீர் கழிகளில் வந்து உட்புகுந்து மனைகளை கடந்து நிறைகிறது. அந்த காட்சியை ஒரு புலவன் பாடுகிறான். ஓதங்கள் கழிகளுக்குள்ளே வருகிற போது தாழைகள் எழுந்தும், ஓதங்கள் மீண்டும் கடலுக்கு திரும்பிச் செல்லுகிற போது கடல் ஏற்றவற்றம், திரும்பிச் செல்லுகிற போது தாழைகள் தாழ்ந்தும் அமைந்துபடுகின்றன. இந்த ஓதங்கள் கடலேற்றங்கள் எப்போது நிகழ்கிறது என்பதை குறித்த புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சூரிய சந்திர கோள்களுடைய இயக்கங்களிலால் நிகழ்வது கடல் ஏற்றவற்றம். இந்த கடல் ஏற்றவற்றத்தின் காலங்களை புரிந்து கொண்டு பகலிலும் இரவிலும் கடல் புகுந்து மீன்பிடிக்கின்ற மீனவர்களுடைய அறிவை இலக்கிய வரிகள் பேசுகின்றன. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வேறொரு வரியை வேறொரு இடத்துல குறிப்பிடுகிறார். புகார் துறைமுகத்தில் கப்பலில் ஏற்றுவதற்கான சரக்குகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சரக்குகளின் மீது ஒரு வரையாடு நின்று கொண்டிருக்கிறது. வரையாடு குறிஞ்சி நிலத்தின் அடையாளம். வரையாடுகள் திடீரென்று ஒரு சமவெளி நிலத்தை தாண்டி அந்த துறைமுகத்தில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படி ஆழ்ந்து கூர்ந்து இலக்கியத்தை வாசித்தோம் என்றால் கடலோரம் ஒரு வறண்ட நிலமாக இருக்கவில்லை. இன்று நாம் நதிகள் வீணாய் கடலில் கலக்கின்றன என்று கூச்சலிடுகிறோம். கடைமடை விவசாயி என்ன ஆகிறான் என்று பேசுகிறோம். ஆனால் கடல் தந்த நன்னீரை கடலுக்கு மீண்டும் செலுத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒருபோதும் பேசுவதில்லை. அப்படி பேசவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் என்று பொருள் அல்ல. இயற்கையின் இயல்பான தன்மைகளை, நீரியல் சுழற்சிகளை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம், அல்லது இடைக்காலத்தில் அதில் ஒரு பெரும் இடைவெளி நேர்ந்து விட்டது. இந்த இடைவெளியை நாம் சரி செய்தாக வேண்டும். இயற்கையின் சுழல் நிகழ்வுகளை, இயற்கையின் போக்குகளை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் மீண்டும் தமிழ் பண்பாட்டின் அடியொற்றி இயற்கைக்கு நாம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேளாண் வளர்ச்சியை சொல்லி வனங்களை அழித்தபோது முல்லை நிலம் இயல்பில் தெரிந்தது. வறட்சியின் தொடக்கக்கூறுகள் உருவாயின. புகார் துறைமுகத்தில் கப்பல் திரும்பிச் செல்ல முடியாமல் தரை தட்டி நிற்கின்ற ஒரு காட்சி வருகிறது. ஒரு கப்பல் அந்த காலத்தில் துறைமுகங்கள் கடலில் அமைந்திருக்கவில்லை, கழிகளுக்குள்ளே அமைந்திருக்கின்றன. கப்பல்கள் உள்ளே வருவதற்கு ஏதுவாக ஆழம் அந்த கழிகளில் இருந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கு கப்பல் தரை தட்டி நிற்கிறது என்றால் அந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். வனங்கள் அழிந்தபோது, அணைகள் கட்டப்பட்ட போது மணல் அரிமானம் பெருகியது. நதியின் வனத்தின் இயல்பான போக்குகள் மாறிப்போயின. நிலங்கள் தன்மையில் திரிந்தன. முத்துக்குளித்துறை கடற்கரையில் மீண்டும் ஒரு குறிப்பை நான் சொல்லியாக வேண்டும். முத்துக்குளித்துறை கடற்கரையில் மணப்பாடி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. பேராசிரியர் பாத்திமா பாபு இங்கே இருக்கிறார், அவருடைய ஊர் அது. மணப்பாட்டின் பழங்கால வரலாற்றை பார்க்கிற போது கடற்கரை கிராமங்களை சார்ந்து தொட்டமைந்த உள் நிலப்பகுதிகளில் வாதிரையர் என்கிற நெசவு தொழிலை சார்ந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது. நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கு பருத்தி தேவை, பருத்தியை பயிரிடுவதற்கு நீர் தேவை. எப்போது தமிழர்களுடைய பல்திணை மக்களுடைய நீர் மேலாண்மை முறைகள் மாறியதோ அப்போது கடற்கரையை ஒட்டிய நிலப்பகுதிகளில் நன்னீர் வளம் குறைந்தது. நன்னீர் வளம் குறைந்தபோது பருத்தி சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பருத்தியை சார்ந்திருந்த அந்த நெசவு சமூகம் என்கிற வாதிரையர்கள் அந்த இடத்தை விட்டே நகர்ந்து விட்டார்கள். ஒரு நிலம் தன்னுடையதான வளத்தை, நீர் வளத்தை இழக்கும்போது அந்த நிலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கு இந்த ஒரு சிறு உதாரணத்தை குறிப்பிட்டேன். நெய்தல் நிலத்தை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக பெருமணல் உலகம் என்று சொல்லுகிறோம். வருணன் மேய பெருமணல் உலகம் என்று. இந்த பெருமணல் என்கிற பெயரை கொணர்வது அலைவாய்க்கரையிலும் அதை தொட்டு அமைந்த பரந்த வெளியிலும் குவிந்திருக்கின்ற மணற்குன்றுகள். இந்த மணற்குன்றுகள் மீண்டும் மீண்டும் சங்க இலக்கியத்தில் பாடப்படுகின்றன. மணற்குன்றுகள் எந்த தன்மையை கொண்டு அமைந்திருக்கின்றன, அந்த குன்றுகள் எப்படி உருவாயின, அந்த குன்றுகள் நெய்தலருக்கு என்னவாக இருந்தன, நெய்தலருடைய வாழ்க்கை எப்படி அந்த குன்றுகளை சார்ந்து இருந்தன என்பதையெல்லாம் இலக்கியம் பாடுகிறது. ஒரு பாடல், பனைத்தலை கருக்குடை நெடுமடல் குறுந்தொடு மாயக்கடுவழி
தொகுத்த நெடுவெண் குப்பை என்று ஒரு பாடல் சொல்கிறது. ஒரு பனையின் தலைப்பகுதியில் இருக்கிறது அதனுடைய ஓலைகள், கருக்குடை நெடுமடல். அந்த ஓலைகளை எல்லாம் மறைக்கின்ற அளவுக்கு உயரமாக குன்றுகள், மணற்குன்றுகள் உருவாகின்றன. அந்த குன்று எப்படி உருவாகிறது என்பதை சொல்லுகிறது, மாய கடுவழி தொகுத்த நெடுவெண் குப்பை என்று. 2 வகையில் கடற்கரையில் மணற்குன்றுகள் உருவாகின்றன என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் கடற்கரையில் போனீங்கன்னா சில காலங்களில் கரையை உடைத்து கொண்டிருக்கும் அலைகள், இன்னொரு கட்டத்தில் போனீர்கள் என்றால் கரையை அலைகள் கட்டி கொண்டிருக்கும். மணலை குவித்து கரையை கட்டுவது ஒரு காலம், கரையை உடைத்து மணலை விழுங்கி செல்வது ஒரு காலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கடற்கரை 3 லட்சம் சொச்சம் கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற உலக கடற்கரை ஒட்டுமொத்தமாக கரைக்கடல் நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கரைக்கடல் நீரோட்டத்தை ஊடறுக்காத வரை இந்த மணல் பகிர்மான அமைப்பு என்பது ஊடறுப்பற்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது கரைக்கடலில் துருத்தலாக கட்டுமானங்களை நாம் அமைக்கின்றோமோ, அது எந்த காரணத்தை முன்னிட்டு ஆனாலும் சரி, கடல் தன்னுடைய போக்கை யாரும் ஊடறுப்பதை அது விரும்புவதில்லை. மாபெரும் ஆற்றல் கொண்ட சக்தி அது. இன்று தமிழக கடற்கரை நெடுக ஆண்டுதோறும் வரிசையாக தெருக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்றால் கடலின் போக்கை பற்றிய சமவெளி மனிதர்களுடைய புரிதலின் குறைபாடு ஆகும். கடலை எப்போதெல்லாம் நாம் ஊடறுக்கின்றோமோ கடல் தன்னுடைய சினம் தாழாது, அது ஒரு எதிர்வினை ஆற்றுகிறது. அந்த எதிர்வினையை நாம் தாங்க முடியாதவர்களாகிறோம். முழங்குதிரை கொழிய மூரி எக்கர் என்று இன்னொரு வரி வருகிறது. அலைகள் கரையில் குவிக்கின்ற மணல் மேடு என்று என்பது அதனுடைய பொருள். குறிஞ்சியின் அடையாள பொருளாக அருவிகள் அமைந்திருப்பது போல நெய்தலின் அடையாள பொருளாக எக்கர் அல்லது மணற்குன்று அமைந்திருக்கிறது. எக்கருக்கு பல வகையான பெயர்கள் இருக்கின்றன. பெருமணல் உலகத்தை வருணன் மேய பெருமணல் உலகம் என்பதை கருங்கடற்கடவுள் காதலித்த நெடுங்கோட்டு எக்கர் என்று நச்சினார்க்கினியர் பொருள் சொல்லுகிறார். கருங்கடற்கடவுள் வருணனை தெய்வமாக வழிபடுகின்ற நெய்தலின் மக்கள் குடியிருக்கின்ற பரப்பாகிய பெருமணல் உலகம் என்பது அதற்கான விளக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த எக்கர் பல சொற்களாலும் விதந்து பாடப்படுகிறது. எக்கர் என்பது மணல்வெளி என்பது ஒரு மென்மையான புலமாக விளக்கப்படுகிறது. பூமணல் அடைகரை, இளமணல் எக்கர், நுண்மணல் அடைகரை, மெல்லம் புலம்பு என பலவாறு சொல்லப்படுகிறது. இந்த மணல்வெளிக்கு சேர்ப்பு என்றொரு பெயர் இருக்கிறது, புலம்பு என்றொரு பெயர் இருக்கிறது. நெய்தல் நிலத்தின் தலைவனுக்கு பலவாறு பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன. அதில் சேர்ப்பன், புலம்பன் போன்ற பெயர்களும் உட்படும். எப்படி ஒரு மனிதரை குறிப்பிடுவதற்கு அவர் சார்ந்த ஊரை சொல்லுகிறோமோ அதுபோல நெய்தலின் பல்வேறு கூறுகளை அடையாள பெயராக வைத்து நெய்தலின் தலைவனும் தலைவியும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த தமிழக கடற்கரை நெடுக பல்வேறு இடங்களில் அமைந்திருந்த மணற்குன்றுகளை, எக்கர் என்கிற மணற்குன்றுகளை ஒட்டுமொத்தமாக நாம் இழந்து போயிருக்கிறோம். அதனுடைய எச்சங்களை பார்க்க வேண்டுமென்றால் மணப்பாடு போன்ற கிராமங்களில் நீங்கள் போக வேண்டும். 2004 சுனாமி நிகழ்ந்த போது முக்கியமாக நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு விஷயமாக ஒன்று இருந்தது. நாகப்பட்டினத்தில் சின்னமேடு என்கிற பகுதியில் கடலை ஒட்டி மிக நெருக்கமாக நெல் வயல்கள் அமைந்திருந்தன. கடல் பகுதியில் நல்ல தண்ணி வராது, எப்படி வர முடியும் என்று அறிவியலை புரியாதவர்கள் ஒரு கேள்வியை எழுப்ப முடியும். இந்த நன்னீர் அமைந்திருந்த இந்த பகுதிகளை கடலிலிருந்து ஒரு அரணாக பாதுகாத்தது இந்த மணற்குன்று தான். மணற்குன்று வெறும் ஒரு மேடு அல்ல. கடற்கரை நிலத்தின் நிலத்தடி நன்னீர் வளங்களை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான அரணாக இந்த மணற்குன்றுகள் அமைந்திருக்கின்றன. இந்த குன்றுகள் உயர்ந்து எழுவதற்கு பனைமரங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றன. இந்த குன்றுகளை பாதுகாப்பதற்கு அடும்புக்கொடி, ராவணன் மீசை போன்ற பல்வேறு நெய்தல் சார்ந்த தாவரங்கள் அமைந்திருக்கின்றன. நன்னீர் நிலைகளில் நீங்கள் போனால் அரும்பு, நெய்தல் போன்ற பல்வேறு கொடிகளை நாம் பார்க்க முடியும். இப்படி இந்த நெய்தலில் வெறுமனே உயர்ந்து நிற்கின்ற மணல் குன்று என்று நாம் பார்க்கின்ற அந்த குன்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சின்னமேடு பகுதியில் சுனாமியின் தாக்குதல் இல்லாமல் போனதற்கு காரணம் அந்த மணல் மேடு தான்.
சின்னமேடு கிராமம் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தவிளை என்கிற கிராமம் என்னுடைய ஊரின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுனாமிக்கு ஒரு 8 நாளுக்கு முன்னால் சில புகைப்படங்களை நான் எடுத்திருந்தேன். சுனாமிக்கு பிறகு அந்த இடங்களை இந்த புகைப்படங்களின் நினைவாக மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. அங்கே சாலை அமைப்பதற்கும் தனியார் பற்பல காரணங்களை சொல்லி அந்த மணற்குன்றுகளை களவாடி சென்றார்கள். அந்த இடத்தில் 20 பேர் மாண்டு போனார்கள். சுனாமிக்கு பிறகு கடற்கரை மக்களை கடலிலிருந்து பாதுகாப்பதற்கு கடற்கரை நெடுக ஒரு நெடுஞ்சுவரை அமைக்க வேண்டும் என்று தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் அன்று சொன்னபோது எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் மனதுக்குள் சிரித்து கொண்டோம். இயற்கையை இயற்கையால் தான் பாதுகாக்க முடியுமே தவிர செயற்கையான எந்த ஒரு முயற்சியும் அங்கே ஈடுபடாது என்பது அறிவியலின் வழி இயற்கையை கவனித்தால் நமக்கு புரியும். சக உரையாளர்களுடைய நேரத்தை நான் மதித்தாக வேண்டும் அல்லவா? நெய்தலை பற்றி பேசும்போது முக்கியமாக நெய்தலின் பெண்ணை பற்றி நான் பேசியாக வேண்டும். நெய்தல் வாழ்வில் பெண்ணின் பங்களிப்பு இன்றியமையாதது. மீன் வேட்டம் எளிமையானது, அன்றாடத்தன்மை வாய்ந்தது, ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் பங்கேற்பை உட்படுத்துவது, சிறு முதலீடு சார்ந்தது. மீன்பிடிக்கலன், கருவிகளை உருவாக்குதல், பராமரித்தல் சார்ந்த முன்னோக்கு ஒருமைப்பாடு, கடல் புகுந்து மீன் அறுவடை நிகழ்த்தல், கரை சேர்க்கும் அறுவடையை பாடம் செய்தல், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பின்னோக்கு ஒருமைப்பாடு அத்தனையும் சேர்ந்ததுதான் நெய்தல் சார்ந்த அந்த மீன் வேட்டம் சார்ந்த தொழில். அதை சாதாரணமாக உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல் என்று நாம் பொதுவாக குறிப்பிடுவோம். நெய்தலில் மீன் வேட்டத்தை உணவு சேகரிப்பு என்கிற ஒரு பார்வையிலும் குறிப்பிடுவார்கள். இருந்தாலும் உட்கடலில் சென்று மீன் வேட்டம் செய்வது என்பது நெய்தல் குடிகளுடைய வீரம் சார்ந்தது. அதோடு சேர்ந்த அவர்களுடைய ஈகையை பற்றியும் நாம் பேசுகிறோம். கடல் புகுவது ஆண்கள் என்றாலும் அதற்கு பிந்தைய நிலைகளில் பெண்ணின் நேரடி பங்களிப்பு மிக முக்கியமாக அமைந்திருந்தது. கடற்குடி சமூகத்தின் பொருளாதாரம் இன்றைக்கும் பெண் என்கிற அச்சில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. வயச்சுராய் வெறித்த புண்டணிந்தெந்தந்தையும் எந்தையும் நீநிறப் பெருங்கடல் புக்கனன் யாயும் உப்பை மாறி வெண்ணல் டரிய உப்பு விளை கழனி சென்றனன் என்று குறுந்தொகை பாடல் ஒன்று சொல்லுகிறது. கணவன் சுறாயெறிந்து புண்பட்ட போது குடும்பத்தை பாதுகாக்கின்ற வேலை கடமை பெண்ணுக்கு ஆகிறது. அவள் உப்பு கடனிக்கு செல்லுகிறாள். அங்கு உப்பை எடுத்து நேர்வலையாக நெல்லை பெற்று வருவதற்கு களம் சென்றிருக்கிறாள். கணவன் உப்பு விற்று குடும்பம் நடத்துகிறாள் மனைவி. ஓங்குதிரை பரப்பின் வாங்கு விசை கிளியி திமிலோன் தந்த கருங்கண் வயமீன் தழை அணி அல்குல் செல்வத் தங்கையர் விழா அயர் மருகின் விலை என பகரும். அகநானூற்று பாடல் 320. தமையன் கரை சேர்த்த மீனை தங்கை நகரத்தில் விற்பனைக்கு எடுத்துச் செல்லுகிறாள். நெடுங்கடல் அலைத்த கொடுந்துமிர் பரதவர் கிழுமீன் கொள்ளை அழிமணல் குவையி மீன் நெய் அட்டி கிழிஞ்சல் பொத்திய சிறுதி விளக்கில் துஞ்சும். இரவில் மீனோடு கரை சேரக்கூடிய கடற்குடிகள் அந்த மீனை காலை வரை பத்திரப்படுத்தியாக வேண்டும். அதை மணலில் விரித்து பாடம் செய்கிறார்கள். அந்த மீனுக்கு காவலாக அவர்கள் அங்கேயே ஒரு சிறு விளக்கை நெய்யிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றி அங்கேயே அவர்கள் துயில் கொள்கிறார்கள். நிச்சயமாக நெய்தலின் பெண்களும் அவர்களோடு இருந்திருக்க வேண்டும். அன்றாட பயன்பாட்டுக்கு மிகுதியாக வருகின்ற அந்த மிகு மீனை உணக்குவதும் அதை சந்தைப்படுத்துவதற்கு தயார்படுத்துவதும் நெய்தல் பெண்களுடைய கடமையாக இருக்கிறது. பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெய்தலின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்து வந்திருக்கிறார்கள். கடல் சார்ந்த வாழ்வு, மீன் வேட்டம் சார்ந்த வாழ்வு ஒரு பிழைப்பு முறை தொழிலாக இருந்த காலம் வரை பெண்ணுடைய நேரடி பங்களிப்புக்கான ஒரு வெளி, ஒரு இடம் இருந்தது. எப்போது அந்த தொழில் பெரும் முதலீடு சார்ந்த, பெருந்தொழில் நுட்பம் சார்ந்த, துறைமுகம் சார்ந்த ஒரு தொழிலாக மாறுகிற போது பெண் அந்த நேரடி பொருளாதார பங்களிப்பிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலக்கப்படுகிறாள்.
ஒரு சமூகம் எப்படி ஒரு பெரும் சிதைவை சந்திக்கிறது என்பதை இந்த கண்ணாடி வழியாகவும் நான் பார்க்க வேண்டும், இந்த ஜன்னல் வழியாகவும் நான் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மீன்பிடி தொழில் நவீன தொழில்நுட்பங்கள் கடற்கரைகளின் மீது திணிக்கப்பட்டது. மரபு வழி தொழில் பெருந்தொழில் மயமானது, துறைமுகமயமானது. அதன் விளைவுகளில் முக்கியமானது நெய்தல் பெண் நேரடி பொருளாதார பங்களிப்பினின்று விலக்கப்பட்டது. கடற்குடிகளின் வீழ்ச்சி அங்கிருந்து தொடங்குகிறது. ஒக்கி புயலின் போது 200க்கு மேற்பட்ட ஆண்கள் ஆழ்கடலில் இறந்து போன போது அபலையர்களை பற்றி பேசினோம். மரணம் என்பது எல்லா திணைநிலங்களிலும் நிகழ்வதுதான். கடல் மரணங்களை குறித்து, நெய்தல் வெளியில் நிகழ்கிற மரணங்களை குறித்து ஏன் நாம் இந்த காலத்தில் அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது என்றால், திணைக்குடிகளுக்கு அவர்களுடைய பூர்வாதாரமான வாழ்வாதாரமான தொழில்கள் அவர்களுக்கு மறுக்கப்படும் போது, அவர்களுடைய நிலத்திலிருந்து அவர்கள் அகற்றப்படும் போது, அவர்களுடைய வாழ்முறை, அவர்களுடைய பொருளாதார முறைகள் மாறுபடுகின்றன, திரிந்து விடுகின்றன. அப்போது இந்த சிதைவு என்பது பேரிடர்களால் நிகழ்வது அல்ல. ஒரு பேரிடர் நிகழும்போது நீண்ட காலமாக நிகழ்ந்த இந்த சிதைவின் விளைவு வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டாக வேண்டும். ஒக்கி பேரிடருக்கு பிறகு, சுனாமி பேரிடருக்கு பிறகு, கஜா புயல் பேரிடருக்கு பிறகு, இப்படி ஒவ்வொரு பேரிடருக்கு பிறகும் கடற்கரைகளில் நெடிய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். பேரிடர்களால் அந்த மக்களுக்கு நேர்ந்த சேதங்களை விட அந்த பேரிடர்களை அரசும் சமவெளியும் கொள்கை ரீதியாக எப்படி கையாளுகின்றன என்பதனாலேயே அந்த குடிகளுக்கு அதிகமான சேதம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சில தலைப்புகளை நான் தவிர்த்திருக்கிறேன். இறுதியாக தமிழர்களுடைய திணை அடையாளங்கள் அழிந்த கதைகளை பற்றி பேச வேண்டும். இங்கு மானுடவியல் சார்ந்து காலையில் உரையாற்றிய பேராசிரியர் பக்தவச்சல பாரதி அவர்கள் இருக்கிறார். ஒரு கொல்லக்குடியில் ஊசியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இருந்தாலும் நெய்தல் குடிகளை சார்ந்து தென் தமிழக கடற்கரையில் அந்த மக்களுடைய அடையாளம் நிறுவன சமயத்தினால், நிறுவன சமயத்தின் வரவினால், நிறுவன சமயம் என்று சொல்வதே ஒரு வகையில் உபரியான பேச்சு தான். காலையில் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், சமயம் என்பதே நிறுவனப்படுத்தப்பட்ட மதம் என்று. இப்படி சொல்லி பழகிவிட்டேன் என்பதனால் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நிறுவன சமயத்தின் வருகையினால் தென் தமிழகத்தை சார்ந்த நெய்தல் குடிகளின் அடையாளம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை என்னுடைய பார்வையில் நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். சமூகத்தின் பெருவாழ்வும் வீழ்ச்சியும் இலக்கியங்களில் பிரதிபலிக்கின்றன. திணைநிலங்களுக்கு இடையிலான ஊடாட்டங்கள் அருகியதன் விளைவாக அருகியதன் விளைவுகளை நாம் காப்பிய இலக்கிய காலத்திலும் பக்தி இலக்கியத்தின் காலங்களிலும் நாம் பார்க்கிறோம். திணைநிலங்கள் துண்டிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நெய்தலை முன்வைக்கும் பாடல்கள் அருகி போயின. அப்படி பாடப்பட்ட பாடல்கள் கூட நெய்தலர்கள் மீதான புறப்பார்வையாகவே இருந்திருக்கின்றன. நெய்தலை பின்னணியாக கொண்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் கூட கடலும் மணல்வெளியும் ஒரு திரைச்சீலையாகவே காட்டப்படுகின்றன. திங்களை போற்றுதும் என்று இளங்கோ பாடுகிறார், ஞாயிறு போற்றுதும் என்று பாடுகிறார், மாமழை போற்றுதும் என்று பாடுகிறார். ஆனால் மாக்கடல் போற்றுதும் என்று ஒரு வரி வரவில்லை. இந்த உலகத்தின் உயிர் இயக்கத்தின் அச்சாணியாக இருக்கின்ற கடலை குறித்து பேசுகிற போது, எப்போதெல்லாம் இந்த காப்பிய இலக்கியங்கள் கடலை பற்றி பேசுகிறதோ அப்போதெல்லாம் முக்கியமாக ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. கடல் என்பது உவர்நீர், அது எதற்கும் உதவாது என்பதை, ஒரு வன்முறையை குறிப்பதாக, எதற்கும் உதவாது என்பதை குறிப்பதாக கடலை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த ஒரு சூழலில் நான் கேரள தமிழக கடற்கரைகளில் பயணித்துக் கொண்டிருந்த காலத்தில் தமிழ் நெய்தல் குடிகளின் வரலாற்று வேர்களை புரிந்து கொள்ள முயன்றேன். வேம்பார் தொடங்கி நீரோடி வரையுள்ள கடலோர கிராமங்களில் வாழும் பரவர்களும் முக்குவர்களும் மதமாற்றத்துக்கு பிறகான கிறித்தவ சமய வரலாற்றையே தங்கள் சமூக வரலாறாக பார்க்கும் மனப்பாங்கை கவனித்திருக்கிறேன். கோவில் கல்வெட்டுகளில் பாதிரிமாரின் பெயர்களை மட்டுமே காண முடிகிறது. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் முத்துக்குளித்துறையிலும் பேசாலையிலும் 97 கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய முதன்மையான பாடுபொருள் சமயமாக இருந்திருக்கிறது, கடவுளாக இருந்திருக்கிறது. திருவிதாங்கூர் முத்துக்குளித்துறை கடற்கரைகளில் கத்தோலிக்கர் பலரது பெயர்கள் புனிதர்களின் பெயருடன் அடிமை அல்லது தாசன் என்கிற பின்னட்டுடன் இருக்கிறது. இதற்கு பின்னால் இன்னும் ஒரு சிறு வரலாறு இருக்கிறது. போர்த்துகேயர்கள் விலைக்கட்டு என்கிற ஒரு சடங்கை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சடங்கில் ஒரு கத்தோலிக்க விசுவாசியை கோயிலில் கொண்டு போகிறாங்க. அவன் முன்னால் இப்படி ஒரு சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. இவன் பெயர் இன்னார். ஒன்றாவதாக இவன் சர்வேஸ்வரனின் அடிமை, இரண்டாவதாக இவன் கத்தோலிக்க திருச்சபையின் அடிமை, மூன்றாவதாக இவன் புனித அந்தோனியாரின் அடிமை, நான்காவதாக இவனை விலை கொள்வாருண்டோ. இது அடிப்படையில் ஒரு சமயத்தின் அடிமையாக மிக தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக, இதில் ஒளிவோ மறைவோ இல்லை, நேரடியாகவே அந்த சொல் இன்னும் இந்த விலைக்கட்டு சடங்கு கடற்கரைகளில் இன்றும் நிலவி வருகிறது. அதுபோலவே இந்த மதமாற்றத்திற்கு பிறகு கொண்டும் கொடுத்தும் அண்டை சமூகங்களாக வாழ்ந்த மக்களிடமிருந்து இந்த கடற்கரை சமூகங்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி கையாளப்பட்டது. இந்த புதிய சமயத்திற்குள் வராத மக்களை அவர்கள் வேறு வகையாக பெயரிட்டு அழைத்தனர். அஞ்ஞானியர், பதிதர், வேத விரோதிகளோடு உறவு பாராட்டாதே மகனே என்று. நீ கத்தோலிக்க சமயத்துக்குள்ளே வந்துட்ட, நீ இப்போ ஞானி, அஞ்ஞானிகளோடு பழகாதே, வேத விரோதிகளோடு பழகாதே என்று. இந்த தென் கேரள பகுதியில் தீவாரா என்று 5 சமூகங்களை இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாட்டார் தலைமை இருக்கிறது. புதிய சமயம் நெய்தல் குடிகளுடைய நாட்டார் தலைமைகளை, இனக்குழு தலைமைகளை பறித்து கொண்டது. இன்னும் சில கருத்துக்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியும். நேரத்தின் போதாமை கருதி என்னுடைய உரை இங்கே நிறைவு செய்கிறேன். முக்கியமாக தமிழகத்தின் வெவ்வேறு கடற்கரை நெய்தல் பகுதிகளில் நாம் சென்றோம் என்றால் தமிழர்களுடைய அடையாள அழிப்பு என்பது படிப்படியாக நிகழ்ந்திருக்கிறது என்பது என்னுடைய ஒரு எளிமையான புரிதலாக இருக்கிறது. நிலம் சிதைக்கப்பட்டது, நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது, வனங்கள் அழிக்கப்பட்டது, நன்னீர் நிலைகள் சிதைக்கப்பட்டன, பிற திணை மக்களுக்கும் அந்த மக்களுக்கு கடலோர மக்களுக்குமான ஊடாட்டங்கள் ஊடறுக்கப்பட்டது. இந்த ஊடறுப்புகளின் இறுதி விளைவாக கடலோர திணை சமூகம், நெய்தல் திணை சமூகம் தன்னுடைய அடையாளத்தை இழக்கும்படியாக ஆகிறது. பிற மொழி பேசக்கூடிய சமூகங்கள் ஊடுருவாத ஒரு சமூகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற நெய்தல் சமூகம் வேறு பல காரணங்களால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.